மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய இளைப்பாற்றி அடைய நமது மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். மாயாதேவி, பெங்களூர், 20ஆம் நாள் நினைவஞ்சலி. திரு எஸ். டேவிட், அருமனை, கன்னியாகுமரி. திரு ஜோசப் பொன்னுசாமி, கிரேஸ் ரெஜினா, முகவூர் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஜான் பிரிட்டோ, அமல்ராஜ், குழந்தை. பேட்ரிக் தாஸ், ஏ.எஸ். ராஜமாணிக்கம், டி.ஏ. தாஸ், மேரி, ஈரோடு. எஸ். ஆண்டனி சேவியர் இருதயராஜ், டாக்டர் பி. போஸ்கோ. திருமதி எஸ். செலின் மேரி, பேபி டாஷா மடோனா பிளாசன். ஜி. மோகன்லால். ஆர்.எஸ். சார்லஸ் ஹெர்பர்ட். பி.எஸ். ஆரோக்கிய மேரி, மேரி மார்கரெட். திரு ஏ. அருள்தாஸ். எஸ். ஞானசேகர். சகுந்தலம்மா. எஸ். லூர்து ராஜ்குமார். பி. ஆண்டனி மேரி. ஜான்சன் ரொசாரியோ. அல்போன்ஸ் மேரி. மேரி ராணி. எம். ஜோஸ்பின் மேரி. டி. லாசர். ஏ. ஆரோக்கியசாமி, அரசகுழி, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. ஆர். அந்தோணிதாஸ். ஆரோக்கியம், ரெஜினா மேரி. திரு முத்துசாமி, திருமதி சந்தன மேரி. ஏ. லாசரஸ். டி. ஜேசுதாசன், நாகர்கோவில். லீலா ரோஸ்லின் பாத்திமா. தர்மராஜ், லீமா ரோஸ்.
லூர்து சாமி, ஜோஸ்பின் மேரி. ஹெலன். ஆல்பர்ட் வில்சன். திருமதி எம். ஏசுமேரி. குரு தாமஸ் பிரகாசி. எம். அருண் வின்சென்ட். செபஸ்தியான் ஜெயமேரி, செபஸ்தியான் தவமேரி, வி.ஜி. தினேஷ்குமார், ஜெசிந்தா, பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். மணியம் பி. ஆரோக்கியசாமி, கிருஷ்ணகிரி. பி. ஆரோக்கியராஜ். டி. மரிய ஆரோக்கியம். ஆரோக்கிய மேரி பிரமிளா. ஜேசுதாஸ் ஜான் என்கின்ற ஜாக்சி. சி. யூஜின் பிராங்கோ, ராமன்புதூர், நாகர்கோவில். மரியப்பா. சாமிதுரை ரெஜினா மேரி. எஸ். லூயிஸ், பெங்களூர். லூர்து சாமி, சூசை. எம். ஆரோக்கியராஜுலு. ராயப்பன் என்கின்ற அந்தோணிராஜ். குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் மாசில்லா குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஜே. தாமஸ் ராஜரத்தினம். திரு ஃபெலிக்ஸ் மோத்தா, ரோஸ் பெர்னாண்டோ. திரு லூயிஸ் பெர்னாண்டோ. அருட்பணியாளர் தாமஸ் ஜெபமாலை. ஆர். ஜெயப்பிரவீன். ஜோக்கின் விஜய். ஆரோக்கியசாமி ராயப்பன். ஏ. லாசர் டி. குரோஸ். ஜே. ஜெகன்.
மைக்கேல் ராஜ், மிக்கேல் அம்மாள், எஸ்ஆர் அமல்ராஜ் குன்னூர், எஸ் ஜோசப் பீட்டர் 14ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. எம் ஜேம்ஸ் தேவசகாயம், சைதாப்பேட்டை, சென்னை. அலோஷியஸ், ஜோசப் அன்னம்மாள், ஏ அருள் பிரான்சிஸ், திரு ஜி எம் ஜோசப், மார்கரெட் ரோஸ்லிண்ட் மேரி, நெய்யூர். திருமதி கிரேஸ் மனோகரன் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காக வேண்டிக் கொள்கிறோம். மேலும் யாரும் நினையாத நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. அருள்வாக்கு. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார்களுக்காகவும், மேலும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக நீத்தார் நினைவில் இன்று நினைவுகூரும் இறைவனின் அடியார்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள இன்று நாங்கள் நினைவுகூரும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவருடைய குடும்பத்தார் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான இளைப்பாறுதலை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.